வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. ஏன்னா எல்லாருக்குமே சட்னி பச்சைக்கடலை சட்னி செய்கிறது எப்படின்றது தெரியும். இது புதுசாக கற்றுக்கிறவங்க, அதுக்கப்புறமா பேச்சுலருக்கு எல்லாருக்கும் யூஸாக. நான் வந்து தேங்காய் வந்துட்டு ஒரு அரை கப்பு விட கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேங்க. உடச்சக்கடலை வந்துட்டு 1/4 கப்பு விட கம்மியாக போட்டிருக்கேன். வந்து 2 பச்சை மிளகாய், இது கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய், அதனால தான் 2 போட்டேன், இல்லைன்னா 3 கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு திருப்பிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேங்க, இன்னும் ஃபுல்லாக அரைக்கல. அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் காரம் பத்தலைன்னும் போது எனக்கு பத்தலை, அதனால் நான் இன்னும் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம போட்டு அரைச்சோன்னா எல்லாமே ஒன்றா மெசஞ்சிடும். இப்போ மறுபடியும் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கட்டும். நம்ம வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு கெட்டியாக வேணும்னா இந்த அளவுக்கு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் வந்து தாளிப்பு கொடுத்துருக்கேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி தாளித்து கொட்டிட்டு அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் சட்னி, உடச்சக்கடலை சட்னி சொல்லலாம். இது மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்க ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.